லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உலகெங்கும் வாழும் ஜீ தொலைக்காட்சி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் மனம் கனிந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா மனிதர்களும் உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் பிறந்து வளருகிறார்கள். அவர்கள் வளருகிற போது அவர்களோடு சேர்ந்து கலை, கலாச்சாரம், மொழி, பண்பாடு, மதம், கடவுள், இலக்கியம், இப்படி வேறு பல செய்திகளும் சேர்ந்து அவர்களோடு வளர்ந்து கொண்டே வருகிறது. அதிலே பண்பாடு என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு சொல். ஒரு மனிதர் உத்தரவு போடுவதால் ஒரு பண்பாடு என்பது உருவாகி விடாது. ஒரு சமூகமே அதை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்று பொருள். குடும்பம் குடும்பமாக, தலைமுறை தலைமுறையாக, நூற்றாண்டுகளாக ஏதோ ஒன்றை நோக்கி அவர்கள் நகர்ந்து வந்திருந்தால் அதைத்தான் பண்பாடு என்று குறிப்பிட முடியும். இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா இனங்களுக்குமே அவர்களுக்கு என்று ஏதோ ஒரு பண்பாட்டு அடையாளங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதில் தமிழ் இனம் ஒரு தொல்குடி, பழங்குடி. நாம் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தவர்கள். இந்த கூட்டங்கள் எல்லாம் இணைந்து பிறகு ஒரே இனமாக ஒன்று சேர்ந்து வாழ்ந்த பெருமைக்குரிய உலகத்தின் மூத்த இனங்களிலே, உலக வரலாற்றில் மூத்த இனங்களிலே ஒரு தனி இனமாக இருக்கக்கூடிய பெருமை தமிழினுடைய தனித்த சிறப்பு. இது பண்பாட்டை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் செய்தி. ஏனென்றால் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு தமிழர் பண்பாடு என்பதை பற்றிய சிந்தனை. இந்த தமிழர் பண்பாடு வளர்ந்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா? வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற போது ஆம் அல்லது இல்லை என்று சிந்திக்கக்கூடிய வகையில் இன்றைய தலைப்பு நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது கொஞ்சம் நுட்பமான ஒரு தலைப்பு. இசை, ஓவியம், உணவு, வாழ்வியல், காதல், உணர்ச்சிகள், எழுதப்பட்ட இலக்கியங்கள், புலவர்கள், இப்படி எதை பற்றி வேண்டுமானாலும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டே போனால் அந்த பண்பாடு என்பதனுடைய களம் ரொம்ப ஆழ அகல நீளமுடைய ஒரு மிகப்பெரிய களம். நம்முடைய தமிழுக்கு எத்தனையோ சிறப்பு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இந்த மொழியை இந்த தமிழன் நேசித்தது போல் உலகத்தில் மற்றைய இனம் தன் மொழியை நேசித்திருக்குமா என்பது ஒரு கேள்வி. எல்லாரும் தாய்மொழியை நேசிச்சிருப்பார்கள் என்றாலும் இந்த தமிழன் தமிழை நேசித்தது போல இன்னொருவர் நேசித்திருப்பார்களா என்று ஒரு கேள்வி. ஒரு சின்ன அடையாளம் சொல்லுகிறேன். எத்தனை தமிழுக்கு அடமொழி போட்டிருக்கிறாங்க பாருங்க. அந்தமிழ், அருந்தமிழ், அழகு தமிழ், அமுதத்தமிழ், அணித்தமிழ், அன்னைத்தமிழ், இசைத்தமிழ், முத்தமிழ், இயற்றமிழ், இன்றமிழ், இன்பத்தமிழ், எம் தமிழ், உகந்த தமிழ், ஒண்டமிழ், கனித்தமிழ், கற்கண்டு தமிழ், கன்னித்தமிழ், சங்கத்தமிழ், சுடர் தமிழ், சுவைத்தமிழ், செந்தமிழ், செழுந்தமிழ், தனித்தமிழ், தண்டமிழ், தாய்த்தமிழ், தீந்தமிழ், தெய்வத்தமிழ், தேன் தமிழ், பசுந்தமிழ், பைந்தமிழ், பழம்தமிழ், பால் தமிழ் என்று இன்னும் பட்டியல் முடியல, அது போய்கிட்டே இருக்கிறது. அந்த மொழியை, தன்னுடைய தாய்மொழியை இவ்வளவு நேசித்த ஒரு இனம் நீங்க உலகத்தில் பார்க்க முடியுமா? ஏன்னா ஒரு மொழி தோன்றுகிற போது இன்னொரு மொழியினுடைய துணையோடு தான் தன்னுடைய இலக்கண அமைப்பை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இன்னொரு மொழியை சாராமல் முழுக்க முழுக்க தன் சொந்த காலிலேயே நின்று வளர்ந்த மொழி தமிழ். இன்னொரு மொழியினுடைய தயவு அதுக்கு தேவை கிடையாது. ஒரு சொல் வேண்டும் என்று சொன்னால் புதிதாக இன்றைக்கு நீங்கள் உருவாக்கி விட முடியும். ஏதோ ஒன்றிலிருந்து ஆங்கில சொல்லி அப்படியே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது இல்லை. ஒன்றும் இல்லை சார், அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் அப்படின்னு ஒன்று வந்தது. அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ்னு இதை எப்படா மொழிபெயர்க்கிறதுனா புதை சாக்கடை அப்படின்னா. புதை சாக்கடை, சாக்கடையே புதைச்சி வச்சிருக்கிறான். அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ்னு ஒரு வார்த்தையை இங்கிலீஷில் கொண்டு வந்தால் புதை சாக்கடை அப்படின்னு உடனே நீங்கள் தமிழில் சொல்ல முடியும். கம்ப்யூட்டர், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கம்ப்யூட்டர்னு சொல்கிற போது கணினி அப்படிங்கிற ஒரு சொல்லை இவன் உருவாக்கி காட்டுறான். வலைத்தமிழ் அப்படிங்கிறான். சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் அப்படின்னா மென்பொருள், வன்பொருள் அப்படின்னு. அதாவது அந்த மொழியை அப்படியே தான் இரவலாக பெற்றுக்கொள்ளாமல் தான் கருவுற்று பெற்றுக்கொள்ளுகிற ஆற்றல் தமிழுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு தனித்த சிறப்பு. அந்த சொல்லை தானே உருவாக்கி கொள்ளுகிறது. காரணம் அவ்வளவு சொல் வளமுடைய ஒரு மொழி. இந்த மொழி, இந்த இனம், இது வளர்த்து வைத்திருக்கிற பண்பாடு, தமிழிசை,
தமிழர்களுக்கு என்று ஒரு சமயம் இருக்கிறது, தமிழர்களுக்கு என்று ஒரு வாழ்வியல் இருக்கிறது. இந்த எல்லா அகல ஆழங்களையும் இன்றைக்கு ஆய்வு செய்வது போல ஒரு நீண்ட தலைப்பை இன்றைக்கு ஜீ தொலைக்காட்சி வழங்கி இருக்கிறது. தமிழ் பண்பாடு வளர்ந்து வருகிறதா குறைந்து வருகிறதா என்பது கேள்வி. அதிலே வளர்ந்து வருகிறது என்ற அணியிலே முதலிலே நம்முடைய பாராட்டுதலுக்குரிய சகோதரியார் ஷியாமளா ரமேஷ் பாபு அவர்கள் உரை நிகழ்த்த வருகிறார்கள். அவர்களை உங்கள் சார்பில் வருக என்று அன்போடு அழைக்கிறேன். பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, இரு அணிகளை சார்ந்த பேச்சாளர்களே, உலகெங்கும் வாழ்கிற ஜீ தமிழ் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு கூட்டும் பார்வையாளர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உளம் கனிந்த இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழர் பண்பாடு வளர்கிறது. எந்த ஒரு விஷயமும் வளரவே கூடாது, அது அப்படியே தான் இருக்கணும், மாறவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பாங்கு வலுவான ஒரு மனப்பாங்கு கிடையாது. அது ஒரு விதமான மனநோய் ஆரம்பத்தின் அறிகுறி. குழந்தை கருவில இருக்கு, வளரவே கூடாது, வயிற்றுலேயே இருக்கட்டும் குழந்தை. எந்த அம்மா சொல்வா? யாரும் சொல்ல மாட்டா. சீக்கிரம் வளர்ந்து அது எப்ப வெளியில வரும். ஒரு நிலையும் வளர வேண்டும் வளர வேண்டும்னு தானே ஒரு தாய் ஆசை. எப்ப சொத்து கேட்கும், அது 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 முதிர்ச்சி. இப்ப நம்ம அங்க போகவே வேண்டாம், நம்ம வளர்ச்சியை மட்டும்தான் பாக்குறோம். கேட்காமலேயே கொடுத்துருவோம்ப்பா நம்ம. அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கொடுப்பதில் தானே இன்பம். அது தமிழர் பண்பாடு ஐயா. அதனால வளர்ச்சி என்பதுதான் எல்லா விஷயத்திலும் அழகு, அது பண்பாட்டிலும் அப்படித்தான். பண்பாடு என்பது, தமிழர் பண்பாடு என்பது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல சந்தேகத்துக்கு ஒண்ணுமே இடம் இல்லை. சில பண்பாடுகள் அப்படியே கடைபிடிக்கப்படுகின்றன. குடும்ப உறவுகள்னு சொல்றோம். நிறைய குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள் தமிழர் பண்பாட்டை இன்றும் பின்பற்றி கொண்டுதான் இருக்கின்றன. பொங்கல்ங்கிற ஒரு விழாவை நம்ம இன்னும் எவ்வளவு மனசோட மனசா வச்சு கொண்டாடுறோம். பண்பாடு தானே. நம்ம நல்லதை மட்டுமே பார்ப்பது தானே வளர்ச்சிக்கான ஒரு அறிகுறி. அதைத்தான் நம்ம அந்த கண்ணோட்டத்துல தான் பார்க்கிறோம். அதனால சிலதை மீட்டெடுக்க வேண்டும், சிலதை அப்படியே இருக்கணும். சிலது காலத்துக்கு ஒத்து வரவில்லை என்றால் கொஞ்சம் அதிலிருந்து நகர்ந்தும் போய் நாம் கொஞ்சம் மாறிக்கொள்வதில் எந்த தவறுமே கிடையாது. முன்னெல்லாம் ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலைக்கு ஊதியமா கொஞ்சம் சம்பா நெல்லும் உப்பும் தருவாங்க. சம்பா நெல், அளம் உப்பு, அதுதான் சம்பளம். இப்போ பட்டிமன்றம் முடிஞ்சு போன உடனே நம்ம அந்த பண்பாட்டிலே இருப்போன்னு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சம்பா நெல்லும் கொஞ்சம் உப்பும் கொடுத்து அனுப்புங்க, நல்லா இருக்கும். வாங்கிப்பாங்களோ? இது பணம் அப்படின்ற ஒன்று வருவதற்கு முன்னால் வந்தது. பணம்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் பணத்தை தானே வாங்கிக்கிறோம் சம்பளமாக. சில பண்பாடுகள் நாம் சூழலுக்கு ஏற்றார் போல் மாறிக்கொள்வதில் தவறே கிடையாது. எல்லாருக்கும் பழைய நிகழ்வு தான் அப்படின்னா கூட ஒன்று ரொம்ப பெருமையாக சொல்லிக் கொள்வது. 2017ஆம் ஆண்டு இதே ஜனவரி மாதம் யாராலையுமே மறக்கவே முடியாது. எவ்வளவு அழகாக ஒரு கவிஞன் சொன்னான், பீசாவும் பெப்சியுமே இளைஞர்கள் என்று வாய் கூசாமல் சொன்னவரை எல்லாம் கொன்று விட்டீர்கள். கொன்று எதுல? ஜல்லிக்கட்டு புரட்சியில சொன்னானா இல்லையா அந்த கவிஞர்? மிக அழகாக சொன்னான். இது எங்களுடைய பண்பாடு, யாரும் இதுக்கு தடை உத்தரவெல்லாம் போட முடியாது, இதை நாங்கள் மீட்டெடுப்போம். உலகத்தையே திருப்பி பார்க்க வச்சது அது. அவனுடைய ஒற்றுமை, தமிழனின் ஒற்றுமை அதில் தெரிந்தது. விடாப்பிடியான ஒரு தீர்க்கமான ஒரு கொள்கை பிடிப்பு அதில் தெரிந்தது. மன உரம் அதில் தெரிந்தது. நாங்க எங்களுதுன்னு உண்டானதை விட மாட்டோம். சூழல் வேணா கொஞ்சம் வேற வேற ரூபத்தில் அது பண்பாடு இது இல்லையோன்னு நினைக்க தோணானா எங்கள் பண்பாட்டு வேர்களை நாங்கள் இறுக்கமாக பற்றி கொண்டுதான் இருக்கிறோம். அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒண்ணுமே வேண்டாம் ஐயா, இது 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு கலை. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விவாதம், சொல் போர் அப்படின்னு நடத்துவாங்களாம். ஒரு கருத்தை முன் வச்சு, குறிப்பா ஒரு சங்ககால பாடலோ ஒரு குறுந்தகை பாடலையோ ஒன்று முன் வச்சு, இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிற கருத்து சரியா, இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிற கருத்து தப்பா அப்படின்னு புலவர்கள் அதை முன்வைப்பாங்க. அது சரின்னு சொல்றவங்க சொல்லுவாங்க, இல்ல தப்புன்னு வாதாடுறவங்க வாதாடுவாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நேரத்துக்கு தகுந்தால் போல், காலத்துக்கு தகுந்தால் போல் அதனுடைய ஒரு சாராம்சம் என்னவோ அதை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். எங்கள் வேர் அங்கேதான் இருக்கிறது. அப்போ இன்னைக்கும்
அடுத்த தலைமுறை வரைக்கும் இந்த பட்டிமன்றம் அப்படின்ற ஒரு கலையை நாம் கடத்தி கொள்கிறோம், கொண்டு செல்கிறோம் அப்படின்னா பண்பாடு, தமிழர் பண்பாடு வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிக அழகான சான்று. பாரம்பரிய விளையாட்டுகள், ஏன்னா அந்த அணியில் வரவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, விளையாட இடம் இருக்கா, ஓட முடியுதா, ஒடியார முடியுதா, கங்க்ரீட் ஜங்கிள் கட்டி வச்சிருக்கிறோமே, புள்ள வெளியில கூட தலை காட்ட முடியலையே. நியாயமான ஒரு ஆதங்கம். பல நூறு வருடத்துக்கு முன்னான ஒரு நம்மளுடைய தமிழர் பண்பாட்டு விளையாட்டு சிலம்பாட்டம். இப்போ அதை பள்ளிகளில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டாகவே பள்ளிக்கல்வித்துறை மாத்திருக்கு. அதனால அந்தமான்ல நடந்த இப்போ சமீபத்தில் 2 நாள் முன்னாடி நடந்த சர்வதேச போட்டியில தமிழகத்தை சேர்ந்த பெண் சிலம்பத்தில் அவ்வளவு பதக்கம் வாங்கியிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய பெருமை. அப்ப நம்மளுடைய தமிழர் பண்பாடு போய்கிட்டே தான் இருக்கு, வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தினது நாம செஸ் அப்படின்னாலும் உலக நாடுகள் தமிழர் பண்பாட்டினை பார்த்து அப்படியே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு நாம் அதை நிகழ்த்தி காட்டணும். காரணம் என்ன? ஆரம்ப நிகழ்ச்சியை தமிழர் பண்பாட்டினை ஒரு நிகழ்கலையாக காண்பித்த அழகு. சேர சோழ பாண்டிய மன்னனிலிருந்து நம்ம தமிழ்நாட்டின் பெருமைகள் எல்லாத்தையும், கலை, இலக்கியம், ஓவியம், வீரம் எல்லாத்தையும் பறைசாற்றணுமா இல்லையா? கடைசியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு முடிச்சோம். தமிழ்நாட்டின் பெருமைகளை எவ்வளவு அழகாக பறைசாற்றினார். நாம எப்பேற்பட்ட ஆளு, பிரதம மந்திரியவே தமிழ் வேஷ்டி கட்ட வச்சோமே. அதேதான், கட்ட வச்சோமா இல்லையா? ஒரு செய்தி சொல்றேன் ஐயா, நம்மளுடைய உணவுகள், இந்த திணை உணவுகள், இந்த சர்வதேச திணை மாநாடு நேற்று நடந்து முடிந்தது கோவை நிர்மலா கல்லூரியில. 7 திணைகளை வைத்து 555 உணவு வகைகளை தயாரிக்க முடியும்னு அவங்க காட்சி பொருளாக்கி உலக சாதனை படைச்சிருக்காங்க. அத்தனையும் கல்லூரி மாணவர்கள். இப்ப நம்மளுடைய பாரம்பரிய உணவுப் பொருட்கள் எல்லாம் அடுத்த சந்ததிக்கு அழகா போய்கிட்டு இருக்கு. அப்ப எப்படி நம்மளுடைய பண்பாடு வளராம குறையும்? வளர்ந்துகிட்டு தானே இருக்கு. அதனால ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன் ஐயா. நம்மளுடைய பண்பாடு என்ன? எதை முடிவெடுக்கும் திறன் நடுவர் ஐயா சொன்ன மாதிரி, யார் எப்படி பேசினாலும், எப்படி மயக்குகிற வார்த்தையால் சொன்னாலும் நீங்கள் உறுதியோடு இருங்கள். தமிழர் பண்பாடு வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வளர்ச்சி என்பது அடுத்தடுத்த நிலைக்கு போய்கொண்டுதான் இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். மாற்றங்கள் சில நடந்திருக்கின்றன. அந்த மாற்றங்களை எல்லாம் வளரவில்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. அது அவசியமான சில மாற்றங்கள். அது மட்டும்தான் நடந்திருக்கிறது. மொழி வளர்ந்து கொண்டே இருக்கிறது, இனம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள். நவீனமயமாகி கொண்டிருக்கிறது சில விஷயங்கள், அதெல்லாம் வளர்ச்சி அது அப்படிங்கிற கோணத்தில் தம்முடைய விவாதத்தை அவர்கள் கொண்டு போனார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்து, பாராட்டு. ஆனால் தமிழர் பண்பாடு இதை விட சிறப்பாக இருந்தது, ஆனால் நாளாக அது குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இப்போ மிக்க மக்களுக்கு தமிழர் பண்பாடு பற்றி போதுமான விழிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் அதை எடுத்து சொல்வதற்காக சகோதரியார் புலவர் சாந்தாமணி எம்மி அவர்கள் உரையாற்ற வருகிறார். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நாளும் நல்ல தமிழால் உலக நாடுகளெல்லாம் சென்று தமிழ் மனம் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நாவுக்கரசர் சொல்வேந்தர் கலைமாமணி நடுவர் பெருந்தகை அவர்களே, பாங்கறிந்து மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, பெருந்திரளாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய பொங்கல் தின நல் வாழ்த்துக்கள். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்புங்க. தமிழர் பண்பாடு வளர்ந்து இருக்கிறதா குறைந்து இருக்கிறதான்னு ஒரு கேள்வி. எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய சகோதரி ரொம்ப அழகாக ஒன்று சொன்னாங்க. பண்பாடு வளர்ந்து இருக்கிறது என்று சொல்லும்போது சில தடைகள் வரத்தான் செய்யுங்க. நாங்கள் பொய் பேசினாலும் சாமி தண்டிக்கும், அதுவும் பண்பாட்டில் ஒன்று. அப்புறம் இன்னொன்று பெருமையாக வேற சொன்னாங்க, 2017 நான் ஏதோ ஒரு செய்தி வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ செய்தி சொல்கிறாங்கன்னு பார்த்தா 2017 நாம் ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தோம் அப்படின்னு பெருமையாக சொன்னாங்க. ஏமா, ஜல்லிக்கட்டு என்பது நம்முடைய தமிழ் இனத்தினுடைய மானம், தமிழ் இனத்தினுடைய அடையாளம்.
அந்த அடையாளத்தை மீட்டெடுத்தோம் என்று பேசுவது அவமானம் இல்லையாமா? என்ன வந்து பெருமையா சொல்லிட்டு இருக்கிறீங்க? நான் கேட்கிறேன். சிலம்பம் விளையாட்டு கொண்டு வந்துட்டாங்கல்ல, இன்னைக்கு பாடத்திட்டத்திலே கொண்டு வந்துட்டாங்கல்ல. ஒரு சிலம்பத்தை கொண்டு வந்துட்டா பண்பாடு வளர்ந்துடுச்சாமா? எத்தனை விளையாட்டை நம்ம தொலைச்சிருக்கிறோம். பல்லாங்குழின்னு ஒரு விளையாட்டு இருந்துச்சுங்க. எதை கற்றுக் கொடுத்தது? பகிர்ந்து கொடுங்கிற ஒரு பண்பை கற்றுக் கொடுத்துச்சு. பரமபதம்னு ஒரு விளையாட்டு இருந்துச்சு. வாழ்க்கையில ஏற்றமும் உண்டு இரக்கமும் உண்டுன்னு சொல்லி கொடுத்தது. தாயம்னு ஒரு விளையாட்டு இருந்துச்சு. எதை கற்றுக் கொடுத்துச்சு? எத்தனை முறை வெட்டினாலும் அஞ்சாதே, வெற்றி உணதே அப்படிங்கிற ஒரு பண்பாட்டை சொல்லுச்சு. நொண்டின்னு ஒரு விளையாட்டு இருந்தது. வாழ்க்கையில் ஊனம் ஒரு தடையில்லை என்பதை சொல்லுச்சு. கண்ணாம்பூச்சின்னு ஒரு விளையாட்டு இருந்தது. கண்ணாம்பூச்சி விளையாட்டிலே மனிதனுக்கு பொறுமை தேவைங்கிறத கற்றுக் கொடுத்த விளையாட்டு எங்கம்மா? உழைச்சிட்டு வேதனையோட வந்து நின்றுட்டு இருக்கிறா. என்னமா வளர்ந்து வருதுன்ட்டு வந்து பேசு. கோபமா வருதுங்க. பொங்கல் திருநாள்ல எல்லாத்தையும் வளர்த்தீங்கல்ல, தமிழை வளர்த்தீங்களாம் இது வரைக்கும்? வருத்தத்தோட வந்து தமிழ்ல பேர் இருக்குதா பருவின்? நான் கேட்குறேன், தமிழ்ல பேர் இருக்குதா? வேட்டி கட்டிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு, மேடைக்கு மட்டும் வேட்டி கட்டிட்டு வந்து உட்காந்துட்டு, கல்லூரிக்கு போகும்போது ஒட்டடை குச்சியாட்ட ஃபேண்டை போட்டுட்டு சதீஷ் இதெல்லாம் வேட்டி கட்டுறியா? கல்லூரிக்கு வேட்டி கட்டிட்டு போறியா? என்ன வந்து அப்படி வந்து பேசுறது? தமிழ் பேர் கிடையாதுங்க. வர்ஷா, தர்ஷா, ரொகைல், நொகைல் எங்களோட வகுப்புல இருக்குது. அட்டுழியன்னு ஒரு பேருங்க. கர்மம் அல்பாயுஸ் பேர் எல்லாம் மொன்னப்பாம்பு மூச்சு விடுற மாதிரி பேரை வச்சுக்கிட்டு தமிழ்ல இன்னைக்கு பேர் இருக்குதாம்மா? தமிழே கிடையாது. ஜி தமிழ் எடுத்து கொடுக்குறாரு சகோதரர். பேரே கிடையாது. செந்தமிழ்நாடு என்னும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதிலே சொன்னானே பாரதி. இன்னைக்கெல்லாம் ஜி, ப்ரோ, புள்ளிங்கோ, அப்பிட்டு என்னமே வார்த்தை இந்த வார்த்தை. எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இங்க வந்து வளருதுன்னு எவ்வளவு வேதனையோட நாங்க வந்து நின்றுட்டு தங்கிலீஷ் பேசிட்டு, தமிழும் கிடையாது இங்கிலீஷும் கிடையாது. அதனாலதான் காசி ஆனந்தங்கிற ஒரு கவிஞன் கேட்டா, தமிழா நீ பேசுவது தமிழா? அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய். தமிழையே வளர்க்கல, பண்பாட்டை வளர்க்குறாங்களாமா. தமிழர்களுடைய பண்பாடு அடையாளமே விருந்தோம்பல்ங்க. இன்னைக்கு விருந்தோம்பல் இருக்குதா? நான் கேட்குறேன். படியரிசி ஓட்டு ஆக்குன இந்த நாட்டில் புடியரிசி ஓட்டு ஆக்கிட்டு இருக்கிறோம். இதில் அளந்து கேட்குறா வீட்டில் மருமகம், அத்தை எத்தனை தோசை வேணுங்க? எத்தனை தோசை? 2 தோசையா 3 தோசையா? அளந்து சுட்டு போடுற காலத்தில் வாழ்ந்துட்டு இன்னைக்கு விருந்தோம்பல்ங்கிற ஒரு கலாச்சாரமே இன்னைக்கு இந்த நாட்டில் இல்லாமல் போகுதுன்னா அதை விடங்க. பரிமாறுதல் ஒரு கலைங்க. பண்பாட்டினுடைய அடையாளம் பக்கத்தில் உட்காந்து பரிமாறணும். கண்ணதாசன் கூட சொன்னான், உண்ணும் அழகை பார்த்திருப்பாயேனா போட்டு அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு ரசிக்கணும். இன்னைக்கு பரிமாறுறாங்களா? எல்லாம் டிவி பார்த்துட்டு உட்காந்துக்குதுங்க. எல்லாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சிருது. அவர் ஆஃபீஸ்லேருந்து வர்றாரு, பசிக்குதம்மா, எல்லாம் எடுத்து வச்சுக்கிற டைனிங் டேபிளில் போய் சாப்பிடுங்க. இந்த அம்மா ரசிச்சு டிவி பார்த்துக்கிட்டு இருக்குது. அவர் போனார், எடுத்தார், போட்டார், சாப்பிட்டாரு, விக்கிடுது. தண்ணி தண்ணி முடிட்டு வர்றேன். என்ன முடிஞ்சு வர்றீங்க? ஆள் முடிஞ்சு வர்றீங்களா? இல்லை தொலைக்காட்சி சீரியல் முடிஞ்சு வர்றீங்களா? இது பண்பாடா? கேட்குறேன் நான். இந்த மாக்கோளம் போட்டவங்க வீட்டில் போய் பாருங்க, அது எறும்புக்கு உணவாச்சு. அந்த மாக்கோளம் போட்டவங்க தான் பெத்தவங்களுக்கும் சோறு போட்டாங்களா இல்லைங்களா? இன்னைக்கெல்லாம் ஸ்டிக்கர் கோலம் வந்து உட்காந்துடுச்சு. டக்குன்னு ஓடுறா, டக்குன்னு ஒட்டிட்டு உள்ள ஓடி வந்துடுறா. அது 5 வருஷத்துக்கு அழியாமல் இருக்குது. மாக்கோளம் போச்சு, பெத்தவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலையும் விட்டாச்சு. வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம்னு சொல்லி கொண்டு போய் இன்னைக்கு கோலத்தை மறந்துட்டோம். எத்தனை நாம் இழந்துட்டு இருக்கிறோம். விளையாட்டை இழந்திருக்கிறோம், பண்பாட்டை இழந்திருக்கிறோம். இது எல்லாத்த விடங்க, யாராச்சும் அடிபட்டு கீழே விழுந்தாங்கன்னு வைங்க, உடனே ஆம்புலன்ஸில் தான் தூக்கி போடணும். இவன் ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டு காமிச்சிட்ருக்கிறான். குழந்தை பிறந்த எங்கே போடணும்? தொட்டியில் போடணும். இவன் வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு காமிச்சிட்ருக்கிறாங்க. நடந்துட்டு இருக்குதுங்களா இல்லையா? வீட்டுக்குள்ளே முதல் உட்காந்து பேசுகிறோமா?
அன்னைக்கு வீடு கட்டினாங்க. வீடு வாழ்க்கையை சொல்லி கொடுத்தது. முன்னாண்ட படின்னு வச்சு கட்டினாங்க, வாழ்க்கையை படி. அடுத்தது நடைன்னு வச்சாங்க, படித்தபடி நட. கூடாரம்னு இருந்துச்சு, எல்லாரும் கூடி இருந்தாங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா. நீங்கள் இந்த இலங்கை வானொலி நிலையத்தில் சொல்லுவாங்க பிறந்த நாள், அதில் சொல்லுவார் பாருங்க, அந்த அப்துல் ஹமீது சொல்லுவார் பாருங்க, இது யாரெல்லாம் வாழ்த்து சொல்லுகிறார்கள் தெரியுமா? அம்மா, அப்பா, அம்மம்மா, அப்பப்பா. அந்த உறவுகளுங்க. இன்னைக்கு அந்த உறவுகள் பெயர்கள் இருக்குதுங்களா? உறவுகளே இல்லை. அப்புறம் எங்க போய் நீங்க கூடாரத்தில் கூடி உட்கார போறீங்க? பாசம் ஒண்ணுதாங்க மேலோங்கி இருந்தது. இன்னைக்கு அந்த பாசத்தை எல்லாம் தொலைச்சிட்டு வீட்டுக்குள்ள 4 பேர் இருந்தாலும் நவகிரகங்கள் மாதிரி எல்லாம் 4 திசையை பார்த்துக்கிட்டு கையில் ஒரு செல்போனை வச்சு அந்த செல்போனுக்குள்ளேயே எல்லாம் மூழ்கி பேச்சு இல்லாம இன்டர்நெட்டு நாடுகளையெல்லாம் இணைச்சது, வீடுகளை உடைத்து, உறவுகளை உடைத்து, இன்று பண்பாட்டினுடைய சிதைவுகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பண்பாடு எப்படி வளரும் என்ற ஒரு கேள்வியை கேட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீ என்னன்னு தெரியல, ரொம்ப கோபமாக பேசினாங்க. இல்லை, வரும்போது அவங்க வீட்டுக்கார்ட்டேருந்து ஃபோன் வந்ததோ என்னமோ தெரியல. வருவீன் கூப்பிடுறது ஏன் சிரிக்கிற? இவரை வேஷ்டி கட்டி ஒட்டடை குச்சி எல்லாரையும் நல்ல வேளை நடுவரை ஒன்றும் சொல்லலையேன்னு நான் சாமி கும்பிட்டுக்கிட்டேன். போகிற போக்கில் நம்மளை ஏதாவது சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு. ரொம்ப நன்றிம்மா, என்னை ஒன்றும் சொல்லாததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு அதே சொல்லட்டுமாப்பா? தமிழ் பண்பாடு வளர்ந்துள்ளது என்பதை உரையாற்ற சதீஷ் அவர்கள். அன்பார்ந்த ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நாவீறு படைத்த நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களும் அன்பு வணக்கங்களும். இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பை கொடுத்த உடனே சந்தோஷப்பட்டேன். ஐயா நம்மளை பொங்கல் கூப்பிட்டுருக்காரு, நம்ம பட்டிமன்றத்தில் பேசுகிறோம், ஜி தமிழில் பார்க்குறாங்க, சந்தோஷமாக வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஏன்டா வந்ததுன்னு ஆச்சு. இல்லை இது பொங்கல் பட்டிமன்றமா இல்லை ஆடி 18 பட்டிமன்றமான்னு தெரியல. எங்கள் அம்மா வந்து சாமி ஆடினாங்க. இன்னைக்கு என்னமோ தெரியல, எங்கள் அப்பத்தான் ஆத்தாயிடுச்சு. வேப்பலை தான் அடிக்கணும் போல் இருக்கு. ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தது மானக்கேடு இல்லையா? மீட்டெடுக்கிறது தாங்க தேவை. ஒரு பிரச்சனை வந்தால் அதை மீண்டு கொண்டு வரணும். அதுதான் பெரிய பண்பாட்டினுடைய எழுச்சி. அப்படி தானே வந்துச்சு. அதை விட்டுட்டு அதில் வேற என்ன வேட்டி கட்டிட்டு வந்திருக்கிற, காலேஜுக்கு போகும்போது வேட்டி கட்டுறியா? எந்த இடத்துக்கு எப்படி இருக்கணுமோ அந்த இடத்துல அப்படி இருக்கணுங்க. கோயிலுக்கு போகும்போது வேட்டி கட்டிட்டு போகணும், பட்டிமன்றத்துக்கு வரும்போது வேட்டி கட்டிட்டு வரணும், கல்யாணத்துக்கு போகும்போது வேட்டி கட்டிட்டு வரணும். நான் சென்னை டிராஃபிக்கில் காலேஜ் போகணும் 8:30 மணிக்கு. 95B பஸ்ஸை பிடிப்பேனா வேட்டி பிடிப்பேனா? வேட்டியை விட்டோன்னா பஸ் போயிடும். அப்புறம் பட்டிமன்றத்துக்கு வரும்போது வேட்டி கட்டிட்டு வந்தேன். நான் ஒல்லியாக இருக்கிறேங்கிறதுனால கரும்பு எடுத்துட்டு பட்டினத்தார் மாதிரி துண்டை கட்டிட்டு வர முடியும்? எல்லாம் பேசுறது காலத்திற்கு தகுந்தாற் போல மாறிக்கொள்வதாங்க தமிழருடைய பண்பாடு. ஒரு பெரிய அறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஒரு ஐயா சொன்னாங்க, பெரும்பாலும் சிறந்த வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைகின்ற மனப்பாங்குதான் பண்பாடு அப்படின்னு சொன்னார். சிறப்பாக வாழணும், அதுக்கு தகுந்த மாதிரி எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கு உலக மொழிகளில எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெரும் சிறப்பு என்ன தெரியுமா? பட்டிமன்றம் தான். மலையாளத்தில் பட்டிமன்றம் கிடையாது, தெலுங்குல பட்டிமன்றம் கிடையாது. இன்றைக்கு பண்டிகைகள் வந்தால் பலகாரம் இருக்கிறதோ இல்லையோ, நல்ல காரசாரமான விவாதங்கள் இல்லாத பட்டிமன்றம் இல்லாமல் கடந்து போவதில்லை. பொங்கல் விழா அன்றைக்கு தமிழர் பண்பாடு வளர்கிறதா குறைகிறதா என்கின்ற ஆரோக்கியமான தலைப்பில் ஒரு பட்டிமண்டபம் நிகழ்கிறது என்று சொன்னால் இதே தமிழ் பண்பாடு வளர்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதை விட்டுட்டு எங்கள் அம்மா வந்து சாமி ஆடிட்டு போனா இல்லைங்க. தமிழர் பண்பாட்டை 2 வகையாக பிரிக்கலாம். இப்போ வரலாறு 2 வகையாக பிரிக்கிறோமா இல்லையா? கிமு கிபி அப்படின்னு. அது மாதிரி தமிழர் பண்பாடு இப்படி பிரிக்கலாம். எப்படி? கோமு கோபி. அது என்ன கோமு கோபி? கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின். ஒரு காலத்தில் மயக்கம் வந்துச்சு, அன்னைய நாட்டு மயக்கம் இருந்துச்சு. ஆனால் இந்த கொரோனா கற்றுக் கொடுத்த பாடத்தில் அத்தனை பேரும் வீட்டிலே நீங்கள் சொன்ன விளையாட்டுகளை விளையாட தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அது மட்டும் இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் பெருசு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தவர்கள் எல்லாம் இந்த கொரோனாவுக்கு பின்னாடி பழைய சோறு தான் பெருசுன்னு சொல்லி பழைய சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
முக்கியமான விஷயம் என்னன்னா, மதுரையில் ஒரு ஹோட்டலில் நைட்டு செஞ்ச சாப்பாட்டை பானையில் போட்டு வச்சு காலையில் கொடுக்குறான் வித் ஜிஎஸ்டியோட பழைய சோத்துக்கு. இது கலாச்சார எழுச்சி, பண்பாட்டு எழுச்சி, உணவிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஏங்க ஐடி தான் பெருசுன்னு சொல்லி ஐடிக்கு போயிட்டு இருந்தாங்க அத்தனை பேரும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. ஐடி ஃபீல்டில் இருக்க அத்தனை பேரும் அக்ரிகல்ச்சர் தான் பெரியது என்று சொல்லி இந்த கொரோனாவுக்கு படையெடுப்புக்கு பின்பு அத்தனை பேரும் திரும்பி வந்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் காலத்திற்கு தகுந்தாற் போல எல்லா மாற்றங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் ஏற்று போற்ற வேண்டும். இவ்வளவு ஏங்க இப்போ கல்யாணத்துக்கு போகிறோம். கல்யாணத்தில் 2 வகை போவோம். கல்யாணத்துக்கு போய் உட்காந்து பார்க்குறதுல 2 வகை. என்ன மாதிரி கல்யாணம் ஆகாதவன்னு நினைப்பான், இப்படி தான் நம்மளுக்கும் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு நினைப்பான். கல்யாணம் ஆனவன் நினைப்பான், இப்படி தான் நம்மளையும் வச்சு செஞ்சாங்க அப்படின்னு நினைப்பான் இல்லையா? அந்த கல்யாணத்துக்கு போகிற போது நம்மளை வரவேற்பது எது? வாழை மரங்கள் தானே. எப்படி அதனுடைய பழங்கள் கொலை கொலையாக இருக்கோ அதை போல் அத்தனை பேரும் உறவுகள் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. அங்கேயும் போய் பாருங்க, இன்னைக்கு தகுந்தாற் போல மாற்றம் வந்துருச்சு. ஆனாலும் மஞ்சள் கொம்பையும் மஞ்சள் கயிறையும் வச்சு தானே தாலி கட்டுறாங்க. நாங்கள் என்ன கேபிளையை மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கோம்? காலத்துக்கு தகுந்தாற் போல மாற்றம். எதெல்லாம் வேண்டணுமோ வேண்டாமோ அதை விளக்கணும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே நன்னூல் சூத்திரமா. ஆமாம், நீங்கள் வேறு தமிழ் பேராசிரியர்னு கேட்டு போயிட்டீங்க. காலேஜில் என்ன டிஸ்மிஸ் பண்ண என்ன பண்ண முடியும்? ஆக காலத்திற்கு தகுந்தாற் போல மாறிக்கொள்வது என்பது ரொம்பவும் முக்கியங்க. இன்னைக்கு தமிழில் பேர் வைக்கிறாங்களா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே நல்ல தமிழ் வாத்தியார்கிட்ட ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. பர்வீன் அம்மாவுக்கு வருது, எனக்கு வருது. குழந்தை பிறந்திருக்குங்க, பழைய பேராக இருக்கணும் சார். அதுவும் இப்போ பொன்னியின் செல்வன் வந்துருச்சு. பொன்னியின் செல்வனில் வர கேரக்டர் மாதிரி நந்தினி, இந்த மாதிரி பேர் சொல்லுங்கள் சார். நாங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சா 40 பேர் அனுப்பிச்சா, சார் இதில் வடமொழி சொல் வருது சார், இது வராமல் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பருடைய பெண்ணுக்கு வெண்பா என்று அன்பாக ஒரு பெண் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழர்களுடைய எழுச்சி வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்லுவாங்க. அந்த 3 பேர் அப்படி இருண்டு பயப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க தான் என்னுடைய கருத்தை சொல்லுவேன். நிறைவாக இப்படி ஒன்றை சொல்லி நிறைவு கொண்டு வருகிறேன். பொங்கல் என்பது ஒரு காலத்திலே ஒரு சமயத்தவர்களால் ஒரு இனத்தவர்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது. கால எழுச்சி, கால மாற்றத்திற்கேற்ப சமத்துவ பொங்கல் என்று அனைத்து சமயத்தவர்களாலும் போற்றுகிற அளவிற்கு பொங்கல் வழிபாட்டை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் தமிழர் பண்பாடு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்த்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்பு தந்த இந்த மேடைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இலக்கிய செய்திகளையும் இனிய குடும்ப செய்திகளையும் இணைத்து சொன்னார் அருமை தம்பி சதீஷ் அவர்கள். இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த தன்மைக்கு பதில் உரைப்பதற்காக நம்முடைய தமிழ் பண்பாடு குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துரைப்பதற்கு நல்ல எழுத்தாளரும் பேச்சாளரும் ஆகிய ஐயா லக்ஷ்மண பெருமாள் அவர்கள் உரை நிகழ்த்த வருகிறார்கள். பெருமைக்குரிய ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, அருமைக்குரிய மேன்மை தங்கிய நடுவர் பெருந்தகை ஐயா சொல்வேந்தர் அவர்களே, உங்கள் அவ்வளவு பேரையும் இந்த இனிய பொங்கல் நாளிலே பார்த்து மகிழ்வதிலே, பேசி மகிழ்வதிலே, கலந்து பேசுவதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஜட்ஜி கேட்குறாரு குற்றவாளிகிட்ட, ஏடிஎம்மில் 5 லட்ச ரூபா கொள்ளையடிச்சே, என்னடா பண்ண? எல்கேஜியில் ஃபீஸ் கட்டினேன் ஏஜமா. சரி, காணாததுக்கு எத்தனை ஏடிஎம்மில் கொள்ளையடிச்ச? எது அவருக்கே தெரிஞ்சிருக்கு இது காணாது. இன்னொரு 3 ஏடிஎம்மில் கொள்ளையடிச்சா தான் எல்கேஜியில் ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னு ஜட்ஜிக்கே தெரிஞ்சிருக்கு. கல்வி அவ்வளவு மோசமாக போச்சு. இப்போ இதை விட என்ன மோசம் வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்கேஜி அட்மிஷனுக்கு அப்பா பரிசை எழுதுடுவான். அப்பா அங்கிட்டு கூடி வராரு, பையன் சொல்கிறான், எப்பா என்ன ஊர் சுற்றிட்டு திடுற, ஒழுங்காக உட்காந்து படி. வெயிலானையோ வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. யார்? எல்கேஜி படிக்க அட்மிஷனுக்கு போகிறவன் சொல்கிறான் அப்பனை. அங்கே இருக்குங்க பண்பாடு. நம்முடைய கல்வி எப்பேற்பட்ட கல்வி, எவ்வளவு சொல்லி கொடுத்தது நமக்கு. குருநாதர் வச்சு படித்தது பாரம்பரியமாக படி. இப்போ விலை போட்டு வாங்க வேண்டியிருக்கு. சோறும் நீரும் விலைக்கு வந்துருச்சு ஐயா. இதை விட என்ன பண்பாட்டு சீர்குலைவு வேணும்? சோறும் நீரும் விலைக்கல்ல என்பது நம்முடைய பண்பாடு. அது வந்துருச்சு. இப்போது கல்யாணம்னு வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு இப்போ எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு. அந்த காலத்தில் கல்யாணத்தில் பரிசம் போடுவாங்க. பரிசம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப பேருக்கு மறந்து போச்சு. பொன் பார்க்க போகிறாங்கல்ல, அந்த பெண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துடுறாள்ல, அந்த பெண் அந்த வீட்டில் உழைச்சிக்கிட்டு இருந்த உழைப்பு குறையுதில்ல, அதனால இவங்க போய் பரிசம் போடுவாங்க. 1001, 2001 அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்காக இவங்க போய் கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு? வரதட்சணைன்னு வந்துடுச்சு. வரன் தட்சணை ரெண்டுமே தமிழ் சொல் கிடையாது. ஒரு 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 சம்சாரி சொன்னார், வீட்டில் 3 பொம்பளை பிள்ளை வச்சுருக்காரு. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறார், மாப்பிள்ளை இந்த பிள்ளைக்கு 20 வயசு ஆச்சு, 20 பவுன் போடுறேன்,
அந்த நடுவில் பிள்ளைக்கு 25 வயசு ஆச்சு, 25 பவுன் ஓடுறேன். அந்த மூத்த பிள்ளைக்கு 30 வயசு ஆச்சு, 30 பவுன் ஓடுறேன். எந்த பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்கண்ணா. மாப்பிள்ளை உள்ளே எட்டி எட்டி பார்த்தான். என்ன உள்ளே பார்க்குறியண்ணா? இல்லை 60-70 இருக்கான்னு பார்த்தேன். எதுக்கு சாத்தி வச்சு அழுக போறியா? குடும்பம் நடத்தலையா? அதை விடுங்க ஐயா. இப்போ ஒவ்வொன்றுக்காக வருவோம். ஆடை கலாச்சாரத்தை எடுத்துக்கிடுவோம். ஆடை கலாச்சாரம் முன்னாடி எப்படி இருந்துச்சு? 14 கஜம் சுங்குடி சேலை, 16 கஜம் சுங்குடி சேலை, 18 கஜம் சுங்குடி சேலைன்னு பெண்கள்லாம் கட்டிகிட்டு போகும்போது எவ்வளவு பார்க்குறதுக்கு எவ்வளோ ரம்மியமாக இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ஆடை எப்படியா இருக்குது? எந்த மாதிரி போடுறாங்க இப்போ ஆடை? இப்போ சுருக்கமாக சொல்லணே, இந்த பொம்பளை பிள்ளைங்க லெக்கின்ஸ்ன்னு ஒன்று போடுது. அது ஒரு ஆள் போட்டு ஒரு ஆள் கட்ட முடியாது. குடும்பத்தோடு முயற்சி பண்ணி இழு பிடி விழு. இந்த ஆட்டு தோல் இருக்கவே பார்த்துருக்கீங்களா? தண்ணி ஊற்றி ஊற்றி உரிப்பான். தண்ணியை ஊற்றி ஊற்றிப்பான். அது மாதிரி உரிக்கணும். அதான் இப்போ ஆடை கலாச்சாரம். நைட்டின்னா என்னய்யா? அது நைட்டில் தானே ஓடணும். அதுக்கு தரதுக்கு நைட்டின்னு பேர் வச்சுருக்கான். இது நீ போட்டுக்கிட்டு கறிக்கடிக்க எலும்பு வாங்க போறிய நைட்டி போட்டுக்கிட்டு. எங்கள் ஊரில் ஒரு கிளவி 3 அடி தான் இருப்பாள். ரொம்ப குட்டை கிளவி. மகன்கிட்ட கேட்கா, இலே எனக்கு நைட்டி வாங்கி கொடு. அவன், அம்மா உனக்கு எதுக்கு நைட்டி? சும்மா இருக்க மாட்டியா? உன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கா, எனக்கு வாங்கி கொடுறா. அவளுக்கு நான் என்ன மிதமாக போகணுன்னா உனக்கு? சரி, எதுக்கு சாக போகிற இடத்துல 80 வயசு ஆச்சு, ஒரு நைட்டு வாங்கி கொடுப்போம்னு சொல்லி சிவப்பு நைட்டு ஒன்று வாங்கி கொடுத்து விட்டுட்டு போயிட்டான். அவன் ரொம்ப பெருமையாக அதை போட்டுக்கிட்டு வாசப்படியில் உட்காந்து வந்துருக்கான். சிலிண்டர் இருக்கிற அப்படி கூட வந்திருக்கான். சரி, வெறும் சிலிண்டர் தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு. அவன் தூக்கி வண்டியில் எரிஞ்சிட்டான். ஏதா 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 இறக்கடா இறக்கடா இல்லை இல்லை எங்கள் ஆத்தாடா இறக்கடா ஏத்தா. அவன் தான் தூக்கி வண்டியில் எறிகிறான்ல. கத்துற என்ன? கத்துனண்டா கேஸு தான் லீக் ஆகுது, வாயில் எடுத்து வச்சு அடைச்சிட்டான்டா. என்ன நடக்குதுங்க? கலாச்சாரம் இவங்க இப்போ வளர்ந்துக்கிட்டே வருதுன்னா எதில் வளருது? இன்னொன்றுங்க, இந்த பிச்சை கட்டு வர்றாங்கல்ல, பிச்சை கட்டு இரவு கட்டு வர்றாங்கல்ல. முன்னாடியெல்லாம் நைட் ஆகி போச்சு அப்படின்னா வீட்டிலேருந்து வெளியே வந்து வெளியே யாராவது சாப்பிடாமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் வீட்டை சாத்துவாங்களாம். இப்பையும் கூட எனக்கு அது வீட்டில் தண்ணி ஊற்றிடுவா அப்படின்னு கேட்டா, இருமா இந்த கடைசி பஸ்ஸை பார்த்துக்கிடுவோம் என்று சொல்லக்கூடிய பண்பாடு நம்முடைய பண்பாடு. அது இப்போ இருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வந்த பிறகு எதாக இருந்தாலும் உள்ளே வச்சு அடைச்சி இன்றைக்கி நல்லா இருக்குன்னாரு. எப்படி இன்னொரு தடவை கேட்பாரு, ஒரு 4 வாரம் கழிச்சாது எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி உள்ளே வச்சு அடைச்சி பிச்சை. அதில் கூட ஒரு முறை வச்சான் பாருங்க. பிச்சை எடுக்கிற துறவு இருக்குல்ல, துறவு கூட ஒரு முறை வச்சான். 3 தடவை தான் ஒரு வீட்டில் சத்தம் போடணும். 3 நாளுக்கு மேலே ஒரு வீட்டில் ஒரு ஊரில் இருக்கக்கூடாது. எப்படி முறை வச்சான் பாருங்க. 3 தடவைக்கு மேலே சத்தம் போடக்கூடாது. ஒருத்தன் போய் எமான் இருக்கான். அந்த அம்மா வெளியே வந்து, ஏன் கத்துற? உடம்புலாம் நல்லா தானே இருக்குது, காலையெல்லாம் வேலையை செஞ்சு சாப்பிட வேண்டியதானே? ஏன் நீங்களும் தான் பார்க்க ஆள் திரிசா மாதிரி இருக்கீங்க, இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அந்த ஆள் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு வீட்டில் வெளியே உட்காந்து. என்ன சொன்னேன்? இல்லை நீங்கள் பார்க்க திரிசா மாதிரி இருக்கீங்கள, இந்த சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிற போய் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா, அது என்னென்னு கேட்கேன். என்னைய மட்டும் சொல்கிறீங்க. நான் இங்கேயே இருப்பா, இட்லி சூட வெந்துக்கிட்டு எடுத்துகிட்டு வரேன். உள்ளே வந்து சுட இட்லி வாங்கிக்கிட்டான். ஏம்மா சட்னி விடுங்க, உங்கள் கையில் கையார சட்னி விடுங்க. என்னங்க சட்னி ஏக்கான் கொடுக்கவா? ஏய் என்னமோ இட்லி என்கிட்ட கேட்டு கொடுத்த மாதிரி சட்னி எதுக்கு என்கிட்ட கேட்க? நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம், உங்களுக்கு கொஞ்சம் கூட எடுத்து வச்சுருக்கோம், அதை கொடுத்துருவா. அவன் இப்போ அந்த ஆளை முறைக்கான். 9 நாளின்னு சொன்னானே, சாப்பிட்றத கூட ஒரு கணக்கு வச்சான் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு. குத்தி புடைச்சி அது நாவி எத்தனை வச்சான். இப்போது அதுக்கு பிறகு தான் பொங்குனாங்க. இப்போ எப்படி பொங்குறாங்க? ஃபாஸ்ட் ஃபுட்டா? அவன் பொங்கிட்டு புடைக்கான். பிறகு இந்த இடியாப்பத்துக்கு சக்காளி தீவனம் வந்திருக்கு, நூடுல்ஸுன்னு. இந்த நூடுல்ஸ் திங்கணும் நல்லா பாருங்கள். இந்த படப்பில் மாடு மேயும் இல்லை, படப்பில் கொஞ்சம் தொங்கும், இவன் வாயில் கொஞ்சம் தொங்கும், மாட்டு வாயில் கொஞ்சம் தொங்கும். அதே மாதிரி தட்டுக்கு வாய்க்கும் அவனுக்கு ஒரு வயிறு போன மாதிரி, ஓசு போன மாதிரி. அது ஏதோ ஒரு படத்தோட கத்திரி பானை வச்சு அப்படி வெட்டுவான். ராவணன் சொல்கிறாருல்ல,
கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இளைஞ வந்தன் அப்படின்னு ஒருத்தன் போய் ஒருத்தன்கிட்ட கடன் வாங்கியிருக்கான். அவன் கொடுக்குறதா இல்லை, அவனா அலைஞ்சு பார்த்துருக்கான். ஒருத்தன் சொல்லியிருக்கான், அவனுக்கா கொடுத்த அது திருப்பி வந்துக்கிடாது உனக்கு, அவன் தரமாட்டான்ப்பா அப்படின்னா. அவனுக்கு பயமாகி போச்சு. விறுவிறு நான் வீட்டுக்கு போனான். என் கடனை கொடுப்பா, உன்னை நம்பர் மாதிரி இல்லை, ஊருக்குள்ளே ஒன்று மாறியா பேசுகிறாங்க, சரி கொடுப்பா, துட்டை கொடுத்துறப்பான்னா. எவன் வேணா சொல்கிறான்னு அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்க, நான் அப்படியாளா, நீ வா என் வீட்டுக்கு வா, வாங்கிட்டு போ அப்படின்னு அவனை கூப்பிட்டு வந்தான். வீட்டுக்கு கொல்லப்புறத்துக்கு கூப்பிட்டு போய், என்னடா கொல்லப்புறத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், புதையில் வச்சுருக்கானா அப்படின்ட்டு பின்னாடி போய் பார்க்கான். அவனை குழியை தோண்டினான். குழியை தோண்டி ஒரு புளிய முத்து விதையை போட்டான். மூடுனான், தண்ணியை ஊற்றுனான். பறி உனக்கு தான். அந்த புளிய மரம் வளர்ந்து அது பழம் கொடுக்கும்ல, அப்போ இவருக்கு தவிர வேறு யாருக்கும் தரமாட்டானா. அவன் சிரிச்சிருக்கான். கிறுக்கு பயலுக்கு நம்ம இப்படி கடனை கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு அவன் சிரிச்சிருக்கான். அவன் சிரிச்சதுக்கு பதில் சொல்லியிருக்கான், சிரிப்பப்பா சிரிப்பா, ஏன் சிரிக்க மாட்டேன், துட்டு கை சேர்ந்துருச்சுன்னு சிரிக்க அப்படின்னானா. அப்படி என்னங்க இருக்கு நம்முடைய பண்பாடு, நம்ம எத்தனை விதமான பண்பாடு, ஆரம்பது கல்வியிலிருந்து இப்போ சொன்ன வாய்மை வரைக்கும் எதை நாம் சரியாக கடைப்பிடித்திருக்கிறோம் இல்லையே. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், தளர்ந்துருக்கிறதுன்னு சொல்கிறோம். இது சரிப்படுத்தக்கூடிய விஷயந்தான். இது இந்த காலப்போக்கில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேகமான இந்த உலகத்தில் அதை தளர்த்துறதே ஒழிய இது ஒளிந்து போகலை. இதை சரி பண்ணலாம், சரி பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் நடுவர் அவர்கள் முதலே சொன்ன மாதிரி பண்படுத்துதல், மனத்தை பண்படுத்துதல் என்பதை இந்த பொங்கல் திருநாளில் நாம் பக்குவப்படுவோம். தமிழை வாழ வைப்போம், தமிழர்களாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். இப்போ எல்லாருடைய பிபியும் எடுத்து பார்த்தா நார்மலாக இருக்கும். மனசு விட்டு சிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நோய் போகும் அப்படிம்பா. அவருக்கு அந்த வட்டார வழக்கோடு அப்படியே வருகிற அந்த நகைச்சுவை இருக்குல்ல, அந்த 3 அடி சிவப்பு நைட்டி இருக்கு, கேஸ் லீக் ஆகுதான். ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனால் வளர்ந்துள்ளது என்பதை பேசுவதற்கு மிகச்சிறந்த பாரதியின் புதுமை பெண்ணாக வலம் வந்து கொண்டிருக்கிற டாக்டர் பர்வீன் சுல்தானா அவர்கள் பேச வருகிறார். விரவி இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற இனமான தமிழ் இன சொந்தங்களுக்கு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்த தலைமுறைக்கு பாடமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை ஐயா சொல்வேந்தர் சுகி அவர்களே, மேடையில் பாங்கறிந்து மேடையேறி இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இதுக்கு முன்னால் நான் சாந்தாமணி அக்காவை இப்படி பார்த்ததே இல்லை. அவர் உண்மையிலேயே இந்த சாமி வந்து ஆடுவாங்கள்ல, அப்படிதான் இன்னைக்கு பேசினாங்க. அவர்கள் பேசியதற்கு பின்னால் தமிழ் மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் தமிழ் மக்களின் மீதும் அவருக்கு இருந்த கவலையை தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவர் கவலைப்படுகிறார். பண்பாடு என்பது நம்முடைய புரிதலின்படி பாடு அறிந்து ஒழுகுதல். ஒரு பாடை அறிந்து சமூகத்தில் சேர்ந்து நின்று பண்போடு வாழக்கூடிய, சேர்ந்து வாழக்கூடிய அந்த தகைமைக்குத்தான் பண்பாடு என்று பெயர். சங்க காலம் என்று ஒரு காலம் வருகிறது. 18 நூல்கள் வெளிவருகின்றன. 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள் வருகின்ற அந்த சங்க காலத்தை கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்குமான அந்த காலம் நீதி இலக்கியங்களின் காலம். அது தமிழ் வரலாற்றில் இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. நாம் பண்பாட்டு ரீதியாக நம்முடைய சமூகம் இருண்ட காலத்தையும் சந்தித்துதான் இருக்கிறது. இருந்தாலும் இதோ இந்த வினாடி வரைக்கும் நாம் இதோ இந்த மேடையில் நின்று கொண்டு இந்த 21ஆம் நூற்றாண்டில் பொங்கல் திருவிழாவில் பண்பாடு வளர்கிறதா தேய்கிறதா என்ற சொற்போர் நிகழ்த்துகிறோம் என்றால் நிச்சயமாக அது தேய்ந்து விடவில்லை, அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நாம் அறுதியிட்டு சொல்ல முடியும். இப்போ அக்கா சாந்தாமணி அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க. பாண்டி, நம்ம விளையாட்டை பற்றி நீங்கள் சொன்னீங்கம்மா. எனக்கு அந்த விளையாட்டுகளிலெல்லாம் கேள்விகள் இருக்கு. இந்த பாண்டிங்கிறது ஊனமுற்றோர்களுக்காக பிசிக்கலி சேலஞ்ச் என்று சொல்கிறோமே, மாற்றுத்திறனாளிகளுக்காக வைத்தது என்பது எவ்வளவு பெரிய பொய்.
அது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆட்டமா? அது வரைந்தெடுத்த பெண்களுக்கான ஆட்டம். அது கேள்விகள் உண்டு. பண்பாட்டு ரீதியான எல்லா தரவுகளின் மீதும் கேள்விகளை வைப்பதற்கு பெயர்தான் இந்த இனத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம் என்பதனை நான் சொல்கிறேன். நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன். தமிழர் மரபிலே ஐயா நடுவராக இருக்கிறீர்கள். தமிழர் மரபில கல்யாணம் கிடையாதுயா. கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சடங்கே கிடையாது தமிழர் மரபுல. தொல்காப்பியன் சொல்லுகிறான், எப்போ தெரியுமா வந்தது கல்யாணம்? பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. என்ன அர்த்தம்? எப்போ ஒரு சமூகத்துல பொய் வந்ததோ, எப்போ ஒரு சமூகத்துல வழு வந்ததோ, எப்போது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஏமாற்றப்பட்டார்களோ அப்பொழுது பெரியவர்கள் சேர்த்து திருமணம் என்ற சடங்கை செய்து வைத்தார்கள் என்று சொல்லுகிறான் தொல்காப்பியன். வாசல்ல வைக்க முடியலமா பானையில, நைட்டி தான்யா போட்டுட்டு அலையிறோம். ஒரு விஷயத்த சொல்றேன்யா, நைட்டி போட்டாலும் பொம்பளை பிள்ளைங்களை பாருங்க, மேல ஒரு துண்டு போட்டுட்டு தான் போவோம். பண்பாடு என்பது ரத்தத்தில் கலந்துருக்கியா. நாங்க பானையில உங்களுக்காக பொங்கல் வைக்க முடியலனாலும் குக்கர்லயாவது வைக்கிறோமா இல்லையா? வைக்கிறோமா இல்லையா? சூழல் எப்படி இருந்தாலும் ஒரு சூழலை விட்டு கொடுக்காமல் இருக்கிறோமா இல்லையா? அப்புறம் கொடுக்குறோமா இல்லையா? அவ்வளவுதான். அதுவும் முக்கியம். யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை ஒன்னே ஒண்ணுதான். வளர்கிறதுனா என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் பிழைகளை பார்க்கிறீர்கள். பிழைகள் இல்லாமல் இல்லை. எந்த காலத்திலும் பிழைகள் உண்டு. ஏன் சங்க காலத்தில் பிழைகள் இல்லையா? சங்க காலத்தில் எடுத்து பாருங்க. ஊடலும் ஊடல் நிமித்தமும் எதுக்காக வந்துச்சு? 5 வகையில பிரியலான்னு சொல்லி வருது தமிழ் பண்பாடு. இன்னைக்கு சொன்னா டைவர்ஸ் ஆயிடும். அது 5 வகையில பிரியலான்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுதுங்க, தமிழ் சட்டம். பரத்தை வயிறு பிரிவு இருக்கு. நீங்க சொன்னீங்கம்மா. இப்போ நான் இந்த முத்து சார்னு இருக்காரு, இந்த இதயம் நல்லன், அவங்க வீட்டில் குழந்தைகளுக்கு பேர் வச்சிருக்கிறது நேற்று தான் தெரிஞ்சுது. என்ன அழகான தமிழ் பெயர்கள். நிலா ஒரு பிள்ளைக்கு பேர், வெண்பா அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு பேர், இனியா அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு பேர். இன்னொரு பேர் சொன்னீங்கன்னா இன்னைக்கு இரவு தூங்க மாட்டீங்க. தமிழ் பெயர் யாதுமானவன். யாதுமானவன் ஒரு பேருங்க. இமயவரம்பன், வாழியாதன், பெயர்கள் உண்டு. இந்த பெயர்களை நாம் தோண்டி எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த தலைமுறையின் மீது எடுக்கப்பட்ட கலாச்சார படையெடுப்பு என்பது சாதாரணமானது இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், தொல்காப்பியம் இப்படி சொல்கிறது. முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லைன்னு சொல்லுது. கடல் கடந்து போறது பொம்பளை கூடாதுன்னு தொல்காப்பியர் சொல்றார். தொல்காப்பியர் சொல்றது எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியலல்ல. வள்ளுவர் சொல்லுகின்ற வரைவின் மகளிரை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலல்ல. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது அல்ல. இப்படி சொல்றேங்க. இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். குரானையோ பைபிளையோ நீங்க பிசிக்கலா அழிச்சிடலாங்க. ஆனால் அதை மனனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் இருக்கின்ற வரைக்கும் அந்த மதத்திற்கு அழிவில்லை. சரியா? அப்படித்தான் தமிழ் உணர்வோடு தமிழை நேசிக்கக்கூடிய இத்தனை கோடி மக்களில் ஒருவன் உயிரோடு இருந்தாலே அந்த இனம் பண்பாட்டு வளரும் வாழும். அதுதான் தமிழர்களுடைய நிலை என்று சொல்லி உங்கள் அத்துணை பேருக்கு மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வித்தியாசமான கோணத்தில் தன்னுடைய விவாதத்தை அவர்கள் கொண்டு போனார்கள். இங்கே நல்லா கவனிச்சா தெரியும். அதாவது தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்ட மரபிலேயே கூட ஒன்று பிழை என்று தோன்றினால் அது பிழை என்று பேசுகிற உரிமை தமிழில் தரப்பட்டிருக்கிறது. இதுதான் பண்பாட்டோட உச்சி. அந்த கோணத்தை ரொம்ப அழகாக அவர்கள் படம் பிடித்து காண்பித்தார்கள். இப்போ வளர்ந்துள்ளது என்ற அவருடைய கருத்துக்கு முழு எதிர்ப்பான கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நம்முடைய அருமை தம்பி மோகன சுந்தரம் அவர்கள் தமிழ் பண்பாடு வளரவில்லை என்று பேசுவதற்காக வருகிறார். நான் என்று வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, மேடையில் இருக்கும் அறிஞர் பெருமக்களே, உலகெங்கும் உள்ள ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களும் கனிவான வணக்கம். இன்று தமிழர் பண்பாடு வளர்கிறது என்று பேசி 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இந்த முதல்ல வந்தவங்க பீகாரில் வெள்ளம், அந்த மாதிரி 2017 ஜல்லிக்கட்டு, தமிழ் இன எழுச்சி அப்படின்னாங்க. அது தானாக சேர்ந்த கூட்டம். நானே 2 நாள் இருந்தாங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்தது. 50 புது அட்ரஸ் கிடச்சிது. 2 நாள் இருந்தோம். அப்புறம்
ஜல்லிக்கட்டு ஓகே போங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். அது ஒரு எழுச்சி. நான் என்ன சொல்கிறேன், அதுக்கப்புறம் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. இது தமிழகமாக தமிழ்நாடான்றதே பிரச்சனையாக ஆயிடுச்சு. இப்போ எந்த எழுச்சியும் வரல. அதனால் ஏதாவது சொல்லக்கூடாது. சதீஷ் இன்னும் மோசம், என்னமோ சொல்கிறாப்புல. தமிழில் பேர் வைக்கணும்னு கல்யாணம் ஆகாத இவருக்கு ஃபோன் பண்ணிக்கிறான் பாரு புட்சாலி. அதுலேயும் பொன்னியின் செல்வன் பாத்திரத்துக்கு பேர் வச்சது கல்கி. அதை மணிரத்னத்துக்கிட்டையாவது கேட்டுருக்கலாம். அதையும் சதீஷ் கிட்ட கேட்டிருக்காங்க. சதீஷ் அப்பவும் குந்தவை நந்தினின்னுக்கிறாரு. ரெண்டுத்துக்கும் வயசு 44, 50. அவன் இல்லைங்க வேற புது பேரா சின்ன பொண்ணு பேரா கேட்டிருக்கான். என்னமோ உங்களுக்கு தெரியுமா, இவர் புள்ளியல் சொல்கிறார். 17,300 மாணவர்கள் இஷ்டப்பட்டு தமிழ் படிக்கிறாங்களாம். இவருக்கு தெரியுமா? அவங்க பேசுறது புரியும், திடீர்னு பார்த்தா புரியாது. ஒரு 2 செகண்டு அவங்க பேச்சிலேருந்து கவனம் திரும்பி உள்ளே போனோம் வச்சுங்களேன். நான் கவனிச்சுனே தான் இருந்தேன். திடீர்னு தொல்காப்பியம், நான் இலக்கணம்லாம் சொல்லுவாங்களாக்குன்னு நினச்சேன். இல்லை, ஆனால் ஒன்று சொன்னாங்க நடுவர் அவர்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தொல்காப்பியர் காலத்தில் கல்யாணமே கிடையாது. இல்லையா? உண்மையிலேயே அப்படியே இருந்திருக்கலாம் சார். பிடிக்கலைன்னா புறப்பட்டு போயினே இருந்திருக்கலாம். பிரச்சனையே கிடையாது. இந்த சதீஷ் சொன்னது தான் இன்னும் தமிழர் பண்பாடு வளருதான். எப்படின்னா, மண்டபத்துக்கு வெளியில் வாழை மரம் கட்டுறாங்களாம். கேவலமாயிடுச்சு நம்ம பண்பாடு தமிழர் திருமணத்தில். சார், பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் வாசலில் நின்று வாங்க வணக்கம் வீட்டில் கூட்டின்னு வரையா போய் டிஃபன் பண்ணுங்க, அதெல்லாம் இல்லைங்க. உள்ளே போனால் ஏன்னு கேட்க நாதியே கிடையாது. நம்மளே உள்ளே போய் உட்கார வேண்டியது தான். வாசல்லைங்க வணக்கம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. வாடகை கொடுத்து ஒரு பொம்மையை நிற்க வச்சுக்கிறான். அது வணக்கம் வணக்கம் வணக்கம்ந்து. மொய் எழுதாதவன், செருப்பு திருட வந்தவன் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லி உள்ள அனுப்புது. இந்த 18-19 வயசில் இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு பட்டுப்பாவாடை தாவணி கட்டி சந்தனம் பன்னீர் சொம்பலாம் இப்போ அதுவும் கிடையாது. அதுக்கு ஒரு பூதம் மாதிரி நிற்கிதுங்க. ஒரு மட்டமான சென்ட்டு சொயின்னு அடிக்கும். ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகி உள்ளே போகணும். ஏற்கனவே வேர்வை நாத்தமா, இந்த மட்டமான பன்னீர் நாத்தமா உள்ளே நாரம். என்னங்க கல்யாணம் நடத்துது? நம்மளுடைய பண்பாடு ஏதாவது குஞ்சம் இருக்கா இன்னைய கல்யாணத்தில்? தயவு செஞ்சு சொல்லுங்கள், ப்ராக்டிக்கலாக பேசுங்க. 5 நாள் தமிழர் திருமணம் இருந்தது. 4 ஆச்சு, 3 ஆச்சு, 2 ஆச்சு, 1 ஆச்சு. இப்போ ரிசப்ஷனுக்கு தான் பத்திரிக்கையே வைக்கிறான். அவனுங்க கல்யாணம் பண்ணுறானுங்களா இல்லையானே தெரியல. போய் அடுத்த நாள் பார்த்தா தான் தெரியும். அநியாயங்க சார். வரவேற்பு, மணமக்கள் வரவேற்பு என்பது காலையில் திருமணம், மாலையில் வரவேற்பு. ஏன்னா தாலி கட்டின பிறகு தான் பொண்ணும் பையனும் பக்கத்தில் நிற்க வைக்க முடியும். அதுதான் தமிழர் பண்பாடு. இன்றைக்கி அது இருக்கா? இல்லை. பொண்ணும் பையனும் அவ்வளோ நெருக்கமாக நிற்கிறாங்க சார். கட்டி பிடிக்கிறாங்க, மாலை மாற்றுறாங்க. ரொம்ப அக்கிரமம் சார், ரொம்ப அக்கிரமம் சார். ஒரு காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளை கோயிலேருந்து வருவாங்க சார், விபூதியோட மங்களகரமாக இருக்கும். இப்போ பொண்ணு சலூன்லேருந்து வருது, பியூட்டி பார்லர் 4 இன்ச்சு ஏற்றி. சில ரிசப்ஷனில் நான் போகும்போது பொண்ணே வராதுங்க, சாப்பிட்டு கவர் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணின்னு போவோம். லேட்டாக வரும். அதை விட என்னென்னா பொண்ணுக்கு அம்மாவும் கூட மேக்கப் போட்டுன்னு வரும் சார். தமிழர் பண்பாடு எது தெரியுமா? அழகு என்பது மனதை பொறுத்தது, முகத்தை பொறுத்ததல்ல. அழகு மனசு அழகாக இருக்கணும், அதுதான். ஆனால் அதை நம்ம தப்பாக எடுத்துக்கின்னு அழகுனா மூஞ்சி நினச்சின்னுக்கிறோம் சார். வெள்ளைக்காரனை பார்த்து கெட்டு போனதை பற்றி எங்கள் தலைவர் சொன்னார். அதே தான் சார். யூரோப்பில் பனி பிரதேசங்க, லேடிஸ் அங்கே ஒன்றும் இல்லைங்க, ஜன்னலை விட்டு வெளியில் கையை நீட்டி, எனக்கு தெரியும் சொல்லியிருக்காங்க, கையை நீட்டி 10 நிமிஷம் கழித்து இது தட்டின விரல் விழுந்துடும். அந்த அளவுக்கு உறைபனி. அந்த மக்கள் வெளியே போகும்போது, எஸ்பெஷலி பெண்கள் வெளியே போகும்போது போன உடனே உதடு வெடிச்சிடும், ரத்தம் வரும். அதுக்காக அவங்க வேஸ்லின் தடவுனாங்க. வெறும் வேஸ்லின் தடவத்துக்கு பதிலாக கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமேனு லிப்ஸ்டிக் போட்டாங்க. அவங்க வெள்ளையாக இருந்தாங்க. லிப்ஸ்டிக் போட்டால் அழகாக இருந்தாங்க. நம்ம ஆளுங்களுக்கு அது தெரியாது. 5 ரூபாய்க்கு லிப்ஸ்டிக் விற்கிறான் சார் பிளாட்ஃபாரத்தில். அதை வாங்கி வந்துட்டு அரக்கு பச்சையில் ஒரு புடவை லிப்ஸ்டிக்கு, அது பேர் லிப்ஸ்டிக்கு. அதை அப்படி தடவி இந்த கிருஷ்ண வெண்ணம் சாப்பிட்டா மாதிரி அப்படியே கல்யாணத்துக்கு வரும். அவங்க லிப்ஸ்டிக் போட்டால் கூடங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு துண்டு பேப்பர் வச்சுன்னா அதெல்லாம் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்க ஸ்பூனில் சாப்பிடுவாங்க, நமக்கு அந்த பழக்கமே கிடையாது. கல்யாணத்துக்கு போய் 2வது பந்தியில் உட்காந்து நல்லா கையில் சாப்பிட்டுட்டு கையை தொடச்சிட்டு
எல்லாம் பார்த்தீங்கன்னா அனுமார் வேஷம் போட்ட மாதிரியே இருக்கும். கூச்சமே படாமல் அப்படியே குரூப் போட்டோவில் வேறு நிற்கும். நின்றுட்டு சொல்ல அந்த போட்டோக்காரனே நல்லா எடுக்கலைன்னு. எப்போ நல்லா இருந்தால் நல்லா எடுக்கிறது. தமிழர் பண்பாட்டில் மிக முக்கியமானது குழந்தை வளர்ப்பு. குழந்தைய வளர்க்கும் பொழுதே அதுக்கு பண்பாடை சொல்லி கொடுத்த நாடு நம்முடைய தமிழ்நாடு. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்களேங்க. குழந்தைய தொட்டிலில் போடுவாங்க. தொட்டில்னா ரெடிமேட் தொட்டில் இல்லைங்க. அம்மாவுடைய சேலையை நாங்கள் யானைன்னு சொல்லுவோம். அந்த தொட்டியில் போட்டு அதில் போடுவாங்க. ஏன் தெரியுமா? குழந்தை தூங்கும் போதும் அம்மாவுடைய வாசத்தை வைத்திருக்கும், அம்மாவுடன் பாசத்தை வைத்திருக்கும். அந்த காலத்தில் குழந்தைக்கு தாலாட்டு பாடினாங்க. இப்போல்லாம் யாரும் பாடுறதில்ல, பாட தெரியாது. அப்படி அம்மா பாடினா கூட குழந்தையா சொல்லும், கொஞ்சம் மூடு நானே தூங்கிக்கிறேன். குரலெல்லாம் அவ்வளோ மோசமாக போச்சு. குழந்தைக்கு பழக்க வழக்கங்களை நாம் சொல்லித்தர மறுக்கிறோம். இப்போல்லாம் ரொம்ப அநியாயம். அதெல்லாம் நம்ம பண்பாடு செதஞ்சிடுச்சு. ஏங்க, யாராவது வெளியால் உள்ளே வந்தால் மாமாவுக்கு வணக்கம் சொல்லு, அந்த மாதிரி வளர்த்தவங்க குழந்தைய. இப்போ குழந்தைகிட்ட என்ன சொல்லி கொடுக்குறோம்? மாமாவுக்கு ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடு. அது முந்து வளர்ந்த பிறகு ஃப்ளையிங்கே இல்லாமல் கொடுக்குது. பண்பாடு போச்சுன்னா நம்ம தான் போச்சுங்க சார். மொழியை நம்ம சிதைச்சா மாதிரி யாரும் சிதைக்கல. மொழி நம்மளுடைய மொழி பெரிய மொழி. நாங்கள் அதிலலாம் ஒன்றும் இல்லை. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் எவனாவது சொல்கிறோமா? ஹாப்பி பொங்கல். அதை விட அவமானம் அதையே ஃபார்வேர்டில் அனுப்புகிறான், சொந்தமாக எழுத முடியாமல். ஹாப்பி பொங்கல். எங்கள் அத்தைக்கு 84 வயசுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் எங்கள் அத்தைக்கிட்ட, அத்தை நான் அப்புறம் பேசுகிறேன், வச்சுட்டுமா? எங்கள் அத்தை சொல்லுது பாய் அப்படிங்குது. எவ்வளோ கெட்டு வச்சுக்கிறானுங்க பாருங்க அத்தை. வெக்கமாக இல்லை சார். தமிழ் சினிமா, தமிழங்கிட்டேருந்து டிக்கெட்டு வாங்கி காசு வாங்குற தமிழ் சினிமாவை பேர் தமிழில் வைக்கிறோன்னு கவர்மெண்ட் கெஞ்சிற நிலைமையில் வச்சுருக்கோம் நம்ம இன்றைக்கி. அதை விட மோசம், தமிழில் பேர் வச்சா உனக்கு மானியம் தரேன், வரி விலக்கு தரேன்னு சொன்ன பிறகு தான் தமிழில் பேர் வச்சான். தமிழ் பண்பாடு அந்த அளவில் தான் இருக்குது உண்மையிலேயே. இதெல்லாம் விடங்க, ஒரு 4 நாள் முன்னால் குடிச்சிட்டு ஒரு பொண்ணு 2 வீலரில் போய் போலீஸ் பிடிச்சிட்டான். சண்டை போடுது போலீஸ்கிட்ட. என்னென்னு, டெய்லி தான் குடிச்சிட்டு வரேன், வண்டி ஓட்டின்னு வரேன், இன்றைக்கி ஏன் பிடிச்ச? அதான் அது கேட்குது. ஒரு நியாயமாக தான் கேட்டுது. டெய்லி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறேன் பொண்ணுங்க. ஆக எல்லா விதத்திலையும் நாங்கள் தமிழ் பண்பாடுக்கு எதிராளி இல்லை, குறைந்து விட்டதே என்ற கவலையில் இதை பொறுமுகிறோம். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சமூகம் யோசிக்க வேண்டிய சில சிந்தனைகளை நண்பர் மோகன சுந்தரம் அவர்கள் நகைச்சுவை உணர்வோடு கலந்து நமக்கு வழங்கினார்கள். அவர்களுக்கு நம்முடைய அன்பான வாழ்த்து, பாராட்டு. உங்களுக்கு தெரியும், பட்டிமண்டபம்னு சொன்னாலேயே 2 தரப்பிலுமே ஏதோ ஒரு நியாயம் இருக்கும், ஏதோ ஒரு குறையும் இருக்கும். நீங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து படித்து பாருங்க. யாரிடத்திலும் ஏதோ ஓரளவு நீதி இல்லாமல் உலகத்தில் சண்டை போட மாட்டார்கள். ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன நியாயம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். அதனால தான் அந்த கோபம், அதை பற்றி கேள்வி, இதெல்லாமே எந்திரிக்கும். 2 பேர் பக்கத்துலேயும் ஏதோ ஒரு நியாயம் இல்லாமல் அவர்களுக்குள்ள ஒரு மோதல் வராது. 90% இது வாழ்க்கை இயல்பு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? தமிழ் பண்பாட்டை நாங்கள் குறைச்சி பேசலை, சிறந்ததாக இருந்த வாழ்க்கை முறை நழுவி போயிடுச்சு, வழுவி போயிடுச்சு, இன்றைக்கி குறைஞ்சி போயிடுச்சுங்கிற வருத்தத்தை தான் நாங்கள் பதிவு பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? சில மாற்றங்கள் நடந்திருக்கின்றன, அந்த மாற்றங்கள் சில அவசியமானவை, சில அவசியமான மாற்றங்களை கூட நீங்கள் வழுவியதாக நினைக்கிறீங்க. சில தவறுகள்ங்கிறது எல்லா காலத்திலையுமே இருக்கும், அதை நாம் பொருட்படுத்தக்கூடாது, பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற சமாதானத்தை இந்த கட்சியிலேருந்து அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். நீங்கள் தமிழர் பண்பாடு அப்படிங்கிறத ஏதாவது ஒரு வரியிலையோ இல்லை ஏதாவது ஒரு கருத்திலேயோ சொல்லிட முடியுமா? தமிழர் பண்பாட்டுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது? உலகத்தில் எத்தனையோ இனம் இருக்குது, எத்தனையோ மொழி இருக்குது. ஆனாலும் இந்த தமிழர் ஏன் தன்னுடைய பண்பாட்டை தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க அப்படின்னு கேட்டால், நான் இந்த புத்தகத்தை எதுக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கிறேன்னு கேட்டால், 10 வால்யூம் இருக்குது. தமிழர் நாகரிகமும் தமிழ் மொழி வரலாறும் அப்படின்னு 10 வால்யூம். நம்முடைய போர் முறை, நம்முடைய உடைமுறை, நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய உணவு முறை, 1000 ஆண்டுகளாக நம்முடைய சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படிங்கிறத ஒரு 10 வால்யூம் பெரிய பெரிய அறிஞர்களாக எழுதினதெல்லாம் தொகுத்து ஒரு 10 வால்யூம் போட்டிருக்கிறாங்க.
அந்த பண்பாடு எங்கேருந்து ஆரம்பிச்சு எப்படி போய் என்னென்ன மாற்றங்களுக்கு உள்ளாயிற்று, இதை பொறுமையாக எடுத்து படித்து பார்த்தாதான் நம்முடைய பண்பாடுங்கிறது எங்கே தோன்றி என்ன மாற்றங்களை அடைந்தது என்பதையே கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் 2 விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் பழகுனா அவ்வளவு அநாகரிகமாக பேசுகிறாங்க. ஆனால் ஔவையார் வர்ணனையில் அதிகமான பற்றி எழுதுகிற போது என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால், ஒரு தேர்ந்த சிற்பி ஒரு மரக்காலை தேர்ச்சக்கரத்தில் செய்வதற்கு பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு ஒரு மரக்காலை செய்வார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சிற்பி ஒரு மிக நீண்ட காலம் எடுத்து ஒரு தேரையே முழுமையாக முடித்திருந்தால் அந்த தேர் எவ்வளவு வலிமையானதாக இருக்குமோ அவ்வளவு வலிமையான உடல் உடையவன் அப்படின்னு ஒரு ஆணை ஒரு புலவர், பெண்பால் புலவர் வர்ணித்து எழுதுகிறார். இதை நீங்க சட்டலா புரிஞ்சுக்கணும். என்ன? நட்பு என்பது ஆண் பெண் என்கிற பாலினம் கடந்தது என்ற பண்பை மிக நீண்ட காலத்துக்கு முன்பே இந்த தமிழ் சமூகம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறது. ஆணும் பெண்ணும் நட்பாக இருப்பது என்பது பிழையான ஒன்று அல்ல. இது எவ்வளவு பெரிய மெச்சூரிட்டி இருந்தால் இந்த முடிவுக்கு வர முடியும்? இது ஒரு கோணம். இன்னொரு கோணத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா யுத்த நூல்களையும் உலகத்தில் இருக்கிற போர் நூல்கள் இதெல்லாத்தையும் நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா எதிரியை எப்போ வீழ்த்தணும் அப்படின்னு கேட்பாங்க. எதிரியை எப்போ வீழ்த்தணும் அப்படின்னு. நீ பலமாக இருந்து எதிரி எப்போ பலவீனமாக இருக்கிறானோ அப்போ போட்டு தள்ளிடணும். எதிரி பலவீனமாக இருக்கிற போது நீ எதிரியை அழிச்சுடணும் அப்படிங்கிறது தான் உலகத்தில் இருக்கிற போர் தொழிலை கற்றுக் கொடுக்கிற உலக சிந்தனையாளர்கள் முழுவதும் எழுதி வைப்பது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய புறநானூறோ தமிழ்நாட்டினுடைய தமிழர் இலக்கியத்தையோ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எதிரி பலமாக இருக்கிற போது சண்டையிட்டு வீழ்த்த வேண்டுமே ஒழிய அவன் பலவீனமாக இருப்பதை பயன்படுத்தி அவனை அழித்தால் நீ வீரன் இல்லை. எவ்வளவு பெரிய கான்செப்ட் பாருங்க லைஃப்பை பற்றி. இது வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? இது எல்லாத்தை விட ஒரு ஆச்சரியமான குணம் ஒன்று உண்டு. ஏங்க, மகாவீரர் எங்க பிறந்து வளர்ந்தவர்? புத்தர் எங்க பிறந்து வளர்ந்தவர்? மகாவீரருடைய சமண மதம் தமிழ் மண்ணிலே வேரூன்றியதா இல்லையா? புத்தருடைய புத்த மதம் தமிழ் மண்ணிலே வேர் ஊன்றியதா இல்லையா? இந்த தமிழருடைய இயல்பு உலகத்தில் வேற எந்த உலகத்தில் நீங்க பார்க்க முடியாத இயல்புங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன். என்ன? எங்கிருந்து என்ன கருத்து வந்தாலும் அந்த கருத்துக்களை பரிசீலனை செய்கிற பழக்கம் தமிழ் மக்களுக்கு இருக்கிற தனித்த ஒரு குணம். ராஜராஜ சோழன் மரபின்படி சைவ மரபிலே வந்தவன். ஆனால் சைவ மரபிலே வந்த ராஜராஜ சோழன் புத்தர்களுக்கான மடம் கட்டி கொள்வதற்கு இடம் கொடுக்கிறார், சமணர்களுக்கான மடம் கட்டி கொள்வதற்கு இடம் கொடுக்கிறார். அவன் பிறவியிலேயே சைவன் என்றாலும் திருமாலுக்கான கோயில் கட்டி கொடுப்பதற்கான இடம் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் என் மதம் மட்டுமே இருக்க வேணுங்கிற நினைப்பு இல்லாம என் மண்ணுக்குள் வந்தவர்கள் அவர்கள் மதத்திலும் வாழ்வதற்கு உரிமை உண்டு என்று ராஜராஜ சோழன் நினைத்து அவர்களுக்கு நிலம் கொடுத்த வரலாறு கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க. இப்ப கூட நீங்க கேஷுவலா அப்படி யோசிச்சு பாருங்களேன். எங்கேருந்தோ வந்தாங்க, அவங்க குடியேறி இருக்கிறாங்க. சவுகார்பேட்டைன்னு ஒரு ஏரியா அப்படியே இருக்கு. எங்கேருந்தோ வந்தவங்க தான். மதுரைக்கு போங்க, சௌராஷ்டிரம் பேசுறவங்க இருக்கிறாங்க, எங்கேருந்தோ வந்தவங்க தான். ராஜபாளையத்துக்கு போங்க, தெலுங்கு அப்படியே சர்வசாதாரணமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, எங்கேருந்தோ வந்தவங்க தான். வந்தவரை வாழ வைக்க வேண்டுமே ஒழிய வெளியில் அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் இந்த தமிழ் இனத்துக்கே கிடையாது. இது இவனுடைய வித்தியாசமான குவாலிட்டி. இது வேற எண்ணம், இவங்க வேற மொழி, இவங்க வேற ஆளு, இவங்களை மொத்தமாக நாம வெளியேற்றிடணும் அந்த எண்ணம் இவனுக்கு வர்றதே இல்லை. இருக்கட்டுமே, நாம இருக்கிறோம், அவங்களும் இங்கே இருந்துட்டு போறாங்க, அவங்க பாட்டுக்கு இந்த மொழியை பேசிட்டு போறாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க சாமியை கும்பிட்டு போறாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க சாப்பாடு சாப்பிட்டு போறாங்க அப்படின்னு அவர் உணவு, அவர் உணர்வு, அவருடைய கடவுள் அதையெல்லாம் அப்படியே பின்பற்றுவதற்கு அனுமதிக்க கூடிய பெருந்தன்மை என்பது தமிழரிடத்தில் இருந்தது போல் உலகத்தில் மற்றைய பிரதேசங்களில் நீங்கள் பார்க்கவே முடியாது. இதெல்லாம் தமிழருடைய தனித்த அந்த இனத்துக்கு என்றே ஒரு குணம் உண்டு. வந்தாரை வாழ வைக்கும் மாண்பு. யார் வந்தாலும் வந்தவரை வாழ வைக்கக்கூடிய மாண்பு. புறமுதுகு இட்டவனை ஒருபோதும் கொல்லக்கூடாது. தமிழ்ல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா,
பெண் கல்வி என்பதை ஆரம்ப காலத்திலிருந்தே அனுமதியும் உரிமையும் கொடுத்த இனம் தமிழ் இனம். நீங்க பெம்பளை பிள்ளை படிக்க கூடாது, பெண்கள்லாம் கல்விக்கு வரவே வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிற பழக்கம் கிடையாது. எடுத்துக்கங்க, ஔவையார், காக்கைப்பாடினியார், வெள்ளி வீதியார், ஆதிமந்தியார், அஞ்சில் அஞ்சியார், அள்ளூர் நன்முல்லையார், அணிலாடு முன்றிலார், நச்செள்ளையர், இப்போ பொன்முடியார், பாரிமகளிர், நல்வெள்ளியார், சங்ககால பெண்பால் புலவர்கள்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மொழியில எவ்வளவு வல்லமை இருந்தா அவங்க கவிதை எழுதுவாங்க. ஒரு மொழியை படிச்சுட்டு எழுத படிக்க தெரிஞ்சா கவிதை எழுத முடியாது. ஒரு மொழியில எவ்வளவு வல்லமை இருந்தா அவங்க கவிதை எழுதியிருப்பாங்க. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கவிதை எழுதக்கூடிய பெண்கள் இந்த தமிழ் இனத்தில் இருந்திருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிக்கணும். பெண் கல்விக்கு விரோதமே இல்லாத இனம் என்று ஒன்று உண்டு என்றால் அது தமிழ் இனம். பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதை விரும்பிய இனம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, உலகத்தில் இருக்கிற மற்றைய இனங்களுடைய சிந்தனை போக்கிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை போக்கு உடைய ஒரு சிறப்பான இனம் தமிழ் இனம். இப்போ இது வளர்ந்துருக்குதா வளர்ந்துக்க இல்லையா அப்படின்னு கேட்டா ஒரு சில நிலையில வளர்ந்துருக்கு. கனடால 1 மாதம் இனிமேல் தமிழ் மாதம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் 13 நாடுகளுக்கு மேல் தமிழ் ஆட்சி மொழியாக வெவ்வேறு நாடுகளில் விளங்கி கொண்டிருக்கிறது. நம்புவீங்களா? இப்ப தமிழ் பண்பாடு அப்படிங்கிறத நாம எடுத்தோம்னா எதை நோக்கி முடிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டா, விரிந்த மனமுடையவராய் உலகம் முழுவதையும் உறவாக ஏற்றுக்கொண்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்தை உறவு கொண்டாடிய ஒற்றை இனம் இந்த தமிழ் இனம். அது குறைஞ்சா தமிழ் பண்பாடு குறையுதுன்னு அர்த்தம். அது கூடினா தமிழ் பண்பாடு கூட போகுது அப்படின்னு அர்த்தம். இது நாள் வரை உலகத்தையே தன் உறவாகவும் உலகம் முழுவதும் தான் உறவாகவும் இருக்கிற இந்த ஒற்றை பண்பாட்டை தமிழ்நாடு காப்பாற்றி கொண்டிருக்கிற வரையிலே தமிழ் பண்பாடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் ஒரு சரியான கருத்தாக இருக்க முடியும். கல்யாணத்தில் இருக்கிற சடங்கு, ஒரு அரிசி போடுற சடங்கு, தாலி கட்டுறது, கட்டாம விடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் மூலமாக ஒரு இனத்தினுடைய பண்பாடு தீர்மானிக்கப்படுவது இல்லை. அவை சின்ன சடங்குகள். ஆனால் உலகம் முழுவதும் நம்முடைய உறவு என்ற எண்ணமும், உலகத்தார் யார் வேண்டுமானாலும் நம்முடைய உறவாக இங்கு இருக்க முடியும் என்ற எண்ணமும் தான் தமிழ் பண்பாட்டின் ஆதார சுருதி, அடிப்படை நாதம். அந்த அடிப்படை நாதம் இருக்கிற வரை இன்னும் தமிழன் எல்லோரோடும் உறவாகவும் இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நாமும் உறவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பதால் தமிழ் பண்பாடு வளர்ந்து கொண்டுதான் வருகிறது என்பதை தீர்வாக சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.